சோழ மண்டலத்தின் எயினனூரில் ஏனாதிநாதர் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் சான்றார் குலத்தைச் சேர்ந்தவர் மற்றும் விபூதியில் மிகுந்த பக்தி கொண்டவர். அரசர்களுக்கு வாழ்வித்தை பயிற்றுவிப்பதே அவரது தொழிலாக இருந்தது. அந்த தொழிலால் கிடைத்த வருமானத்தை முழுவதும் சிவனடியார்களுக்கு தானமாக வழங்கினார். அவருடன் சேர்ந்து வாழ்வித்தை பயிற்றுவித்தவர் அதிசூரன். ஏனாதிநாதரின் புகழும் வருமானமும் அதிகரிப்பதைக் கண்டு அதிசூரன் பொறாமை கொண்டான். அவர் மீது பகை கொண்டு போருக்கு அழைக்க முடிவு செய்தான். வீரர்களுடன் வந்து ஏனாதிநாதரின் வீட்டின் முன் நின்று சண்டைக்கு அழைத்தான். ஏனாதிநாத நாயனாரும் வீரர்களுடன் போருக்கு தயாரானார். அதிசூரன் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கே வாழ்வித்தை கற்பிக்கும் உரிமை என்றான். இருவரும் தங்கள் படைகளுடன் வெளியில் சென்று கடுமையான யுத்தம் செய்தனர். அந்த போரில் அதிசூரன் தோற்று ஓடிப்போனான். இரவு முழுவதும் தோல்வியை நினைத்து துக்கமடைந்து வஞ்சகத் திட்டம் தீட்டினான். மறுநாள் நாம் இருவரும் மட்டும் தனியாக போரிடுவோம் என்று ஏனாதிநாதரை அழைத்தான். ஏனாதிநாத நாயனார் தனியாக வாளும் கேடயமும் எடுத்து போர்க்களத்துக்கு சென்றார். அதிசூரன் முன்பு ஒருபோதும் செய்யாதபடி நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டு வந்தான். ஏனாதிநாதர் அவன் நெற்றியில் விபூதியைக் கண்டு அவனை சிவனடியார் என நினைத்தார். சிவனடியாரை நான் கொல்ல முடியாது என்று எண்ணி போரிடாமல் நின்றார். நிராயுதபாணியை கொன்ற பாவம் அதிசூரனுக்கு வரக்கூடாது என்பதால் வெளிப்படையாக ஆயுதத்தை விடவில்லை. அதிசூரன் வஞ்சகமாக ஏனாதிநாதரை கொன்றான். உடனே சிவபெருமான் தோன்றி அவரை தம் திருவடியில் சேர்த்தார்.